ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. எனக்கு ஒரு கல்லறையே 40 வயசுல கட்டிட்டேன். இந்த நடிகனுக்கு சாவ பார்க்குற வாய்ப்பு, எனக்கு கல்லறையை பார்க்குற வாய்ப்பு. தமிழ் திரையுலகில் 4 தலைமுறைகளாக தனது நடிப்பு திறமையால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த மூத்த நடிகர் ராஜேஷ் மே 29ஆம் தேதியன்று தனது 75வது வயதில் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். இவரது மறைவு திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அவர் தனது 40வது வயதிலேயே தனக்காக கல்லறையை கட்டியிருந்தார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வீடியோ நடிகர் ராஜேஷின் மறைவு மற்றும் அவரது கல்லறை தொடர்பான அரிய தகவலை ஆராய்கிறது. ராஜேஷ் 1949 திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் 1974 கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். 150க்கும் மேற்பட்ட தமிழ், மலையாள, தெலுங்கு படங்களில் நடித்த இவர் கதாநாயகன் முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை பல பரிமாணங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அந்த 7 நாட்கள், மகாநதி உள்ளிட்ட படங்களில் இவரது நடிப்பு மறக்க முடியாதவை. மேலும் கனா காணும் காலங்கள், கார்த்திகை தீபம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். டப்பிங் கலைஞராகவும் 9 புத்தகங்களை எழுதிய எழுத்தாளராகவும் பன்முக திறமை கொண்டவராக விளங்கினார். நடிகர் ராஜேஷை கௌரவிக்கும் பொருட்டு நக்கீரன் சார்பில் ராஜேஷ் சார் 75 எனும் விழா எடுக்கப்பட்டது. அதில் பேசிய ராஜேஷ் தனது தனித்துவமான சிந்தனையை வெளிப்படுத்தினார். 40 வயதில், அதாவது 1989 இவர் தனக்காக ஒரு கல்லறையை கட்டியதாக கூறினார். இந்த தகவல் முதலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இதற்கு பின்னால் அவர் கூறிய காரணம் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. இறந்த பிறகு என் கல்லறை எப்படி இருக்கும் என்று என்னால் பார்க்க முடியாது. எனவே எனக்கு பிடித்தவாறு என் விருப்பப்படி கல்லறையை உயிருடன் இருக்கும் போதே கட்டிவிட்டேன் என்று கூறினார். மேலும் இந்த கல்லறையில் அவருக்கு பிடித்த பைபிள் வசனங்களையும் தனது விருப்பப்படி மேலும் சில வாசகங்களையும் பொறித்து வைத்திருந்தார். ராஜேஷன் இந்த முடிவு இங்கிலாந்தில் கார்ல் மார்க்சின் கல்லறையை பார்வையிட்ட பிறகு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மார்க்சிய சிந்தனைகளில் ஆர்வம் கொண்டிருந்த ராஜேஷ் பின்னர் ஜோதிடத்திலும் ஈடுபாடு காட்டி நக்கீரனின் ஓம் சரவண பவ சேனலில் தொடர்ந்து பேசி வந்தார். யாருக்கும் சிரமம் தரக்கூடாது, என் இறுதி ஆசைகளை நானே நிறைவேற்றிக் கொள்ள விரும்பினேன் என்று அவர் கூறியது அவரது மரணத்திற்கு பிறகான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ராஜேஷின் உடல் சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அவரது மகள் திவ்யா வெளிநாட்டில் வருவதை தொடர்ந்து ஜூன் 1 அன்று இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளன. இவரது மறைவு திரை உலகினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அவரது கல்லறை குறித்த தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் நடிகர் ராஜேஷ் குடும்பத்தினருக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் ஏற்கனவே நடிகர் ராஜேஷின் தாய், தந்தை, மனைவி ஆகியோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அதில் தற்போது ராஜேஷின் உடலும் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதை முன்கூட்டியே உணர்ந்திருந்த நடிகர் ராஜேஷ் தனது பேட்டிகளில் இதைத்தான் எனக்கு நானே கல்லறை எழுப்பிவிட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதில் தனக்காக சில மாற்றங்கள் செய்து பல வசனங்களையும் தனக்கு பிடித்த மாதிரி அதில் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.